வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். எங்கேயோ உட்கார்ந்துட்டு ட்ரோன்கள் மூலமாவோ, ஏஐ மூலமாவோ போர் செய்யற இந்த மாடர்ன் காலத்துல பழைய கால தரைப்படை வியூகங்கள் ஏன் இன்னும் உலக அரசியலை தீர்மானிக்குது. இந்த தகவல் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். நவீன ராணுவ வியூகங்கள், அப்புறம் பல அடுக்குகள் கொண்ட புவிசார் அரசியலோட பின்னணி, இது எல்லாத்த பத்தி இந்த சோர்ஸ் மெட்டீரியல் என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோல நம்ம ஆழமா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வருவோம். 70% இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா முனையில 70% நிலப்பரப்பை கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவத்துக்கு ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொல்ற ஒரு அதிர்ச்சி ஊற்ற புள்ளிவிவரம் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு நிலப்பரப்புல இவ்வளவு பெரிய பகுதியை ராணுவம் ஏற்கனவே சுமார் 60% கைப்பற்ற நிலையில இது ஏன் 70 உயருது அப்படிங்கறதுதான் இப்போத விவாதம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எங்க இருந்தோ ஒரு பட்டனை தட்டுனா ஆளில்லா விமானங்கள் போய் துல்லியமா தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த நவீன போர் யுகத்துல நிலப்பரப்ப வீரர்களை அனுப்பி நேரடியா கைப்பற்றுவது அப்படிங்கிறது ஏன் இன்னொரு முதன்மை யுக்தியா இருக்கு? இதைத்தான் இந்த வீடியோல பல கோணங்கள்ல ஆராய போறோம். சரி, இப்ப நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் இருந்து என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு இப்ப சொல்றேன். முதல்ல காசாவோட 70% வியூகம், அடுத்தது தரைப்படைக்கு விமான தாக்குதலுக்கு உள்ள வித்தியாசம், அங்கிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து லெபனான் பஃபர் ஜோன், அப்புறம் ஈரானுக்கான இலக்கு $300 பில்லியன் வதந்தி, அப்புறம் கடைசியா பொருளாதார மற்றும் தடை பாதுகாப்பு. இதுதான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட். முதல் விஷயம், இந்த 70% நிலப்பரப்பை கைப்பற்றும் காசா வியூகம் பத்தி நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஏன் வான்வெளி தாக்குதலை மட்டும் நம்பாம தரைப்படையை முழுசா நம்புறாங்க அப்படிங்கிற விடை இதுதான். இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட வைக்கிற முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, நீங்க அடுத்த 10 வருஷத்துக்கு தொடர்ந்து மேல இருந்து குண்டுகள் வீசிக்கிட்டே இருந்தாலும் ஹமாஸ் பூமி கடியில கட்டின அந்த ஸ்ட்ராங்கான சுரங்க பாதைகளை முழுசா அழிக்க முடியாது. ஆக வான்வெளி தாக்குதலுக்குன்னு ஒரு பெரிய லிமிட் இருக்கு அப்படிங்கறத இந்த தகவல் நமக்கு தெளிவா சொல்லுது. அடுத்ததா தரைப்படைக்கும் வான்வெளி தாக்குதலுக்கும் இடையில இருக்க ஒரு போர் முறை பத்தி பார்க்கலாம். இது ஒரு மாடர்ன் ராணுவ கோட்பாடா இந்த சோர்ஸ் தெளிவா காட்டுது. நீங்க என்னதான் அதிநவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் சரி, ஃபைனலா போர்ல ஒரு பகுதியை முழுமையா கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது தரைப்படை தான். மேல இருந்து தாக்குதல் பண்றதுனால ஆழமான சுரங்கங்களை அழிக்க முடியாது. ஆனா தரைப்படை உள்ள நுழையும் போது ஒரு வீரர் தன் கையில ஆயுதத்தோட நேர போய் நிற்கும் போது அந்த நிலம் நேரடியாவே பாதுகாக்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, இனிமேல் அங்க இருந்து நம்ம அட்டாக் வராதுங்கிறத கண்கூடான யதார்த்தமா நம்மளால மாத்த முடியுது. அப்படியே வடக்கு பக்கம் நகர்ந்து மூணாவது பகுதியான லெபனானோட பஃபர் ஜோனை பத்தி பார்க்கலாம். இங்க பஃபர் ஜோன் அப்படிங்கிற கருத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொல்ல போனா, உங்க வீட்டு மேல யாராவது கல் எறிஞ்சா அதை தடுக்க உங்க காம்பவுண்ட் சுவரை தாண்டி இருக்க காலி இடத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலுக்கு இந்த நிலத்தை சொந்தமாக்கிக்கணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா பக்கத்துல இருந்து யாரும் தங்களை நேரடியா தாக்குத கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு அரணா கண்ட்ரோல்ல வச்சுக்க விரும்புறாங்க. காசால பார்த்த அதே தரைப்படை யுத்தியை தான் லெபனான்லயும் இஸ்ரேல் ஃபாலோ பண்றாங்க. சோர்ஸ் டேட்டா படி பார்த்தா, லிட்டானி நதிக்கு தெற்க சுமார் 10 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பகுதியில இஸ்ரேல் தடைப்படை மற்றும் டேங்குகள் மூலமா முன்னே கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான கம்பேரிசன் கவனிக்கணும். காசால எப்படி 60% நிலப்பரப்பு 70% மாறிச்சோ, அதே மாதிரி லெபனான்ல இந்த 10 கிலோமீட்டர் பகுதியை 50 கிலோமீட்டர் பகுதியை விரிவுபடுத்தி லிட்டானி நதி வரைக்கும் முழுமையான எல்லை அமைக்கும் திட்டம் ஃபியூச்சர்ல வரலாம்னு சொல்லப்படுது. அதாவது டெக்னாலஜியை விட நிலத்தை நேரடியா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் நிரந்தர பாதுகாப்பு அப்படிங்கிற அதே அடிப்படை லாஜிக் தான் இங்கேயும் பிளே ஆகுது. இப்போ 4வது பகுதியான ஈரானுக்கான இலக்கை பத்தி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், காசால ஆரம்பிச்சு திடீர்னு ஈரானுக்கு வந்துட்டோமே, ரெண்டுக்கு என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன். உள்ளூர் அளவுல காசா லெபனான்ல நடக்கிற இந்த தரைப்படை வியூகங்களுக்கும் பெரிய அளவுல ஈரான்ல மதசார்பற்ற ஜனநாயக புதாட்சி மாற்றம் வரணும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறதுக்கும் ஒரு ஆழமான புவிசார் அரசியல் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத சோர்ஸ் ஆணித்தரமா சுட்டி காட்டுது. அடுத்த 5வது பகுதிக்கு போவோம். ஈரான்ல ஆட்சி மாற்றம் வரணும்னா சுமார் 30,000 அடியில இருந்து குண்டுகளை வீசினால மட்டும் நடந்துராது. அதுக்காக காசா மாதிரி தரைப்பகுதியை ஈரானுக்குள்ள அனுப்புனா ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடக்கும். அதை அமெரிக்கா கொஞ்சம் கூட விரும்பல. அதுல நடந்த மீடியாக்கள் உறுதிப்படாத ஒரு மிகப்பெரிய வதந்தி உலா வருது. ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடந்தா அவங்களோட மறுகட்டமைப்புக்காக $300 பில்லியன் முதலீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஐடியாவை சோர்ஸ் குறிப்பிடுது. நோட் பண்ணுங்க, இது அபிஷியல் ஒப்பந்தம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். சோ இந்த $300 பில்லியன் சலுகை எப்படி வேலை செய்யும்? ஒரு புது அரசாங்கம் வந்தா மறுகட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல அமெரிக்க நிறுவனங்கள் அங்க முதலீடு செஞ்சு உள்கட்டமைப்பை மேம்படுத்தி லாபம் பார்ப்பாங்க. அதே சமயம் ஈரானோட பிரம்மாண்டமான எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு கொண்டு வரவும் இது ஒரு வழியா அமையும். சுருக்கமா சொல்லணும்னா, ரத்த கதை இல்லாம ஒரு புது ஆட்சி அமைய தூண்டுகோலா இருக்க ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி இது பார்க்கப்படுது. சரி, இப்போ 6வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பொருளாதாரம் மற்றும் தரை பாதுகாப்பு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது, பணத்தை மட்டும் வச்சு ராணுவ பாதுகாப்பை உறுதி பண்ணிட முடியுமா? இந்த சோர்ஸ் இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணத்தை வச்சு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்குது. ஒரு காலத்துல இஸ்ரேல் பாலஸ்தீன் தொழிலாளர்களுக்கு தங்க நாட்டுல நல்ல வேலை வாய்ப்பும் சம்பளமும் கொடுத்து அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுனாங்க.
ஆனா கை நிறைய காசு புழங்கினால மட்டும் அங்க பாதுகாப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுதான் இல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? வேலைக்காக இஸ்ரேலுக்குள்ள வந்த தொழிலாளர்கள் சிலர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேலோட பல பகுதிகளை ரகசியமா மேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம கட்டுமான பகுதிக்கான செங்கல், காங்கிரீட் மேல பொருட்களை வச்சு ஹமாஸோட அந்த பெரிய சுங்கப்பாதைகளை அமைக்கவும் உதவி இருக்காங்க. அதாவது பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்கறது மட்டுமே பாதுகாப்பு உறுதி செய்யாது அப்படிங்கிறது ஒரு பெரிய அபாயத்தை இது தெளிவா காட்டுது. இதனாலதான் இந்த மொத்த புவிசார் அரசியல் தீரையும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து சேருது. காசாவா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், இல்ல ஈரானா இருக்கட்டும், சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் இதுதான். தரைப்படைகள் இல்லாம உங்களால உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்க என்னதான் மாற்று வழிகளை யோசிச்சாலும் தரைப்படையை வச்சு நிலப்பரப்பை நேர கட்டுப்படுத்துறது மட்டும்தான் ஃபைனல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அவங்களோட வாதம். இறுதியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். என்னதான் நீங்க பிரம்மாண்டமான பொருளாதார சலுகைகள் கொடுத்தாலும் அது ஒரு தரைப்படை கொடுக்கிற பாதுகாப்புக்கும் நிலப்பரப்பை கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்கும் உண்மையான மாற்றம் ஆக முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் ஃபியூச்சர் உலக அரசியலே தீர்மானிக்க போகுது. இந்த சிந்தனையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.